போற்றி ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். திருச்சிற்றம்பலம். ஆரூரா தேகேசா. சுவாமி புற்றிடம் குண்டுடையார் மூலமூர்த்தி. அம்பாள் அல்லியம் பூங்கோதை. தியாகராஜமூர்த்தி இங்க ரொம்ப சிறப்பு. தியாகராஜமூர்த்தி தேவலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அது யாரால கொண்டு வரப்பட்டதுன்னா முசுகுந்த சக்கரவர்த்தியால கொண்டு வரப்பட்டது. அப்ப இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி யாரு அப்படின்னு கேட்டா, சிவபூஜையில சிவபூஜை பண்றாரு. ஒரு குரங்கு சிவராத்திரி அன்னைக்கு சிவபூஜை பண்ணி அது வரம் பெற்று சுவாமி கிட்ட வரம் பெற்று கருவூர்ல முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்து 3 லோகத்தையும் ஆழ்வாயின்னு சாமி வரம் கொடுக்குறாரு. அப்ப அந்த 3 லோகத்தையும் ஆளும் போது அசுரர்கள் தேவர்களுக்கு ரொம்ப தொல்லை பண்றாங்க. அப்ப இந்திரன் வச்சு வழிபடுறாரு. முதல்ல விஷ்ணு ஆத்மமூர்த்தி சுவாமி கிட்ட வாங்குறாரு தியாகராஜ மூர்த்திய. ரெண்டாவது இந்திரன் வாங்கி பூஜை பண்றாரு அதைய. அதுக்கப்புறம் முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வரார். எனக்கு இந்த அசுரர்களை வென்று இந்த பூலோகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுவாமி முசுகுந்த சக்கரவர்த்தி தியாகராஜமூர்த்தியை கொண்டு வராரு. அப்ப தியாகராஜமூர்த்தியை கொண்டு வரும்போது என்னன்னா, தியாகராஜமூர்த்தியை சும்மா கொண்டு வர முடியாதுங்களா. அப்ப 7 மூர்த்தி கொண்டு போலியான மூர்த்தி இந்திரன் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்ப அதுல உண்மையான மூர்த்தியை கண்டுபிடிச்சி முசுகுந்த சக்கரவர்த்தி பெண்மான் எடுத்துட்டு வரும்போது, அப்ப 7 மூர்த்தியும் வேண்டாம், நீங்களே எடுத்துட்டு போங்க எல்லா மூர்த்தியும் சொல்றாரு. 7 மூர்த்தியும் தூக்கிட்டு வர தேர் வேணும் இல்லைங்களா. அப்ப இந்த திருவாரூர் தேராகப்பட்டதை உருவாக்கி இந்த ஆசியா கண்டத்திலே மிக பெரிய தேர் எதுன்னா இந்த திருவாரூர் தேர் தான். சிறப்பு அப்படின்னு சொன்னா எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த தேர் திருவிழா. அவ்வளோ ஒரு சிறப்பானது. சாமி நம்ம மூச்சு விடுற மாதிரி தான் இங்க ஆடுவாரு. அதுக்கு பேர் அஜபா நடனம்னு சொல்லுவாங்க. மேலேயும் கீழேயும் தான் ஆடுவாங்க. ரொம்ப விசேஷம் இங்க அஜபா நடனம். அப்புறம் பஞ்சவாத்தியங்கள் வாசிப்பாங்க. ஒரு பரம்பரையா அம்மா ஒருத்தர் வாசிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பானது. அப்புறம் சாயரட்ச பூஜையில இந்திரன் பூஜை பண்ணுவாரு. அதுவும் ரொம்ப சிறப்பு. தேர் திருவிழா ரொம்ப 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 சிறப்பு. இந்த தேர் திருவிழாவை கண்டால் பெரும் பாக்கியம் நமக்கு. அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்க பெற்றது. இறைவனோட அருள், தியாகராஜரோட அருள் பெற்று எல்லாரும் வாழ்வாங்க வாழ வேண்டும். போற்றிவோம் நமச்சிவாய. சிவாய நமவோம். முதலாக திருவாரூர் வந்து பார்க்கின்ற பொழுது இதனுடைய மகிமையை என்னவென்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. இவற்றை பார்க்கின்ற பொழுது மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தியாகராஜ பெருமாளே முன்னின்று தேரில் செல்வது போன்ற ஒரு காட்சியை நான் அனுபவித்தேன். எனது மனைவி துணையாரையும் அழைத்து வந்தது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து 6 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வர்றது. இந்த ஆசியாவிலே பெரிய தேர் இது. அதனால எங்களுக்கு எங்க மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்குது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வர்றது. எங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஆசியாவிலே பெரிய தேர் அனைவரும் பார்த்து கண்டுகளிக்கணும். ஆழித்தேரோட பெருமை என்னன்னா, தியாகராஜர் வெளியில வர்றது ஒரு பெருமை ஒண்ணு. ரெண்டாவது இந்த ஆழித்தேரோட சிறப்பு என்னன்னா, மக்களோட பணியை விட மக்களோட ஆர்வம் தான் அதிகமா இருக்கு. ஒரு ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்க பசங்களை போய் சேர்க்க போறாங்க, அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்காது. ஆனா தியாகராஜோட பெருமை இருக்கு, உலகமாக பெருமை. அரூரா பச்சை உடைய காட்டணும்னு அந்த வெடி சத்தத்துல அவர் கிளம்பும் போது உச்சத்துல கிளம்புறாரு. மக்கள்லாம் இவ்வளவு ஆர்வமா இங்க நிக்கிறாங்களே, ஒரு வெயில் தாங்க முடியாது, ஒரு மழை தாங்க முடியாது, ஓடிடுவாங்க வீட்டை பக்கம். ஒரு ஸ்கூலுக்கு போகணுமே, பசங்களை சேர்க்கணுமே, மழை பெய்யுது, எங்க போய் சேர்க்க போறோம் அப்படின்னாங்க. இந்த ஆர்வத்துல அந்த தேர் இழுக்கணும் எதுக்கு நிக்கிறாங்கன்னா, இந்த தியாகராஜ பெருமானோட பெருமை தான். ஆரூரா தேகேசான்னு எதுக்கு சொல்றாங்க? ஆரூரா தேகேசா. ஒரு மக்களும் சும்மா அப்படி வீட்டுல இன்னைக்கு சாப்பிடாம இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற போது இருக்க நிலைமையில குழந்தை தூக்கிட்டு எதுக்கு வராங்க? அவரோட அருள் இருந்தா போதும். இந்த தேரை இழுத்துட்டு எப்படி எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அங்க நிப்பாட்டுறாங்களா, அந்த ஊழியரோட பெருமை பெரிய பெருமை. நம்ம நினைச்சா கூட கோவப்பட்டு ஐயோ நம்மள பகைச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கோவத்துல ஏதோ ஒரு இடத்துல திருப்பி விடலாம் தேரை. அவங்களோட கடமையை அவங்க கரெக்டா செய்யறாங்க. அதே மாரி நாங்க எங்களோட கடமை என்னன்னா, வெடி போடுறாங்கன்னா அவங்களோட மக்களை பாதுகாக்கும் எங்களோட கடமை. ஒரு குழந்தைய தூக்கிட்டு வரனால சொன்னேன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சொல்லிட்டேன். திருவாரூரோட பெருமையில ஒரு குழந்தைக்கு பசியை வீட்டுல ஆத்தலாம். அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்க வராங்கன்னா எதுக்கு வராங்க? அவர் பார்த்துப்பாரு. யாரு பார்த்துப்பா? ஆரூரா தேகராஜ பெருமாள் பார்த்துப்பாரு. அந்த குழந்தைக்கு பசி எப்படி ஆத்திடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இதுதான் திருவாரூரோட பெருமை. திருச்சிற்றம்பலம்.
அப்ப தியாகராஜர் இங்க திருவாரூர்ல ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா வந்து விரண்மிண்ட நாயனார் வந்து என்ன சொல்ற விரண்மிண்ட நாயனார் இருப்பாரு தேவாசிரிய மண்டபத்துல. அப்ப சுந்தரர் பெருமான் பார்க்காத போயிடுவாரு, ஆனா மனசுல வணங்கி போவாரு. அப்ப சுவாமியும் புறம் சுந்தரரும் புறம்னு சொல்லுவாரு. அப்ப புறன்னு என்னையவே புறன்னு சொல்லிட்டாங்க, அடியாருக்குள்ள நானே இல்லாத போது நான் எப்படி அடியாரங்களுக்குள்ள இருக்க முடியும், அடியாரே என்ன வேணான்னு சொல்லும் போது நான் அடியார் இல்லைன்னா நான் இல்லைன்னு சாமி சொல்றாரு. அப்ப போய் பதிக்கு தண்ணி பாடுன்னு சொல்றாரு சாமிக்கு. சுந்தரர் பெருமானுக்கு நான் என்ன பாடுறதுன்னு கேட்கிற போது தில்லைவாள் அந்த நேரத்தை அடியாருக்கும் அடியேன்னு எடுத்து கொடுக்குறாரு. அப்ப 63 நாயன்மார்களை பத்தி சுவாமி சுந்தரர் பெருமான் பாடுறாரு. அதுவும் ரொம்ப சிறப்பான விசேஷம். இங்க வந்து கைகளை எப்போதும் கூப்பிட்டே இருப்போம். ஏன்னா இங்க வந்து ரொம்ப சிறப்பா அடியாரங்களுக்கு எப்போதும் அன்னம்பாளிப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த திருவாரூர்ல எந்த ஊர்லயும் அந்த சிறப்பு கிடையாது. மற்ற ஊர்ல எல்லாம் அன்னம்பாளிப்பு இருக்கே இல்லையா, திருவாரூர்ல எந்த தெருவு போனாலும் சாப்பாடு அடியாரங்க ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. அதே மாதிரி அடியாரங்க வணங்கிக்கிட்டே இருப்போம் நம்ம கை கூப்பி. அப்புறம் விடங்கர அபிஷேகம் இங்க ரொம்ப விசேஷம். மரகதல் இங்க இருக்கும் இங்க சாமி, அதுவும் ரொம்ப விசேஷமா இங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சாமியே ரொம்ப சிறப்பு தியாகராஜர். இன்னும் என்ன சொல்றது, அதை நம்ம பார்க்க வரோம். அதை விட வேற எதுவும் சிறப்பு இல்லை. சிவாய நம்ம திருச்சிட்டோம்.